blocks of algorithmsல நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அல்காரிதம் எழுத போகிறோன்னா அதில் வந்து சின்ன சின்ன பார்ட்டாக நம்ம பிரித்து வச்சுக்கிறது. அந்த கம்ப்ளீட் அல்காரிதமை ஒரு சின்ன சின்ன பார்ட்டாக நம்ம பிரித்து வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு 10 லைன்ஸ் இப்படி எழுதிட்டு வரீங்கன்னா ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறோம். இந்த சின்ன சின்ன பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்ஸை தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸை ஒரு சின்ன பிளாக்குக்குள்ளே கொண்டு வரோம். அதுதான் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸும் சொல்கிறோம். ஃபங்க்ஷன்ஸ் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் ஒரு பெரிய ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இது மாதிரி தனித்தனியாக ஃபங்க்ஷன்ஸாக பிரிக்கும் போது இதில் மிஸ்டேக்ஸ் வரும்போது நம்ம அதை சரி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மொத்தமாக ப்ரோக்ராமில் மிஸ்டேக்ஸ் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ எந்த பிளாக்கில் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே தேவையோ ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த பிளாக்ஸ் வந்து தேவைப்படுது, இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னா அதையும் நம்ம தேவையான இடத்துக்கு என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். அதை திருப்பி திருப்பி இதை எழுத வேண்டியதில்லை. ரீயூசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டைம் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ஸை எங்கெல்லாம் அல்காரிதமில் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிலிண்டரோட சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கணும், கால்குலேட் பண்ணணும். ஒரு சிலிண்டரோட ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம். இதுக்கு நம்ம அல்காரிதம் எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் அப்படின்னு சொன்னால் இது போல் இருக்கும். மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும், கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும். நமக்கு கொடுத்துருக்கிறது ஆர் வேல்யூ ஹச் வேல்யூ இன்புட்டாக கொடுக்கும்போது இது ரெண்டு சர்க்கிளோட சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 2r² அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து ஒரு சர்க்கிள்னால் 5r² சொல்லுவோம். இப்போ 2 சர்க்கிள்ஸ் இருக்கிறதுனால 2r². நெக்ஸ்ட்டு இந்த பகுதி இருக்கு இல்லையா, சிலிண்டர் மாதிரி இந்த பகுதிக்கு அதோட சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலானா 2/r(h). ஸோ தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த பகுதிக்கு தனியாக கண்டுபிடிச்சிக்கிறோம், செயற்கூறு எழுதிக்கிறோம், ஃபங்க்ஷன்ஸ் எழுதிக்கிறோம். இந்த பகுதிக்கு நம்ம தனியாக ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கிது. இப்போ நம்ம மொத்தமாக ப்ரோக்ராம் எழுதாமல் அந்த சிலிண்டரை ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறோம். மேலே இருக்க அந்த சர்க்கிள் தனியாகவும் மேலே இருக்க அந்த சர்க்கிள்ஸ்க்கு தனியாக கண்டுபிடிச்சிக்கிறோம். மேலே கீழே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த உடற்பகுதி இருக்கு இல்லையா, பாடி, அதுக்கான பகுதியை கண்டுபிடிச்சிக்கிறோம். ரெண்டையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கான ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த சிலிண்டரோட ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் வந்து கிடைக்கிது. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுதி ஜாயின் பண்ணிக்கிறோம். சரியா? இது மாதிரி நம்ம ஒரு பெரிய அல்காரிதத்தை சின்ன சின்ன பிளாக்ஸாக பிரிச்சுக்கிறதுக்கு பேர் தான், அந்த பிளாக்ஸ்க்கு பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ். அல்காரிதம் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம 4 டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா நமக்கு வந்து கரெக்டாக எ ப்ராப்ளம் கேன் இன்வால்வ் எ லாட் ஆஃப் டீடைல்ஸ். சரி, இது அப்ஸ்ட்ராக்ஷன். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ப்ராப்ளம் சால்விங். அதில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதில் நம்ம என்ன முடிவு பண்ணுறோன்னா, ஒரு ப்ராப்ளம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான இன்புட்ஸ் என்னென்ன இன்புட்ஸ் நம்ம கொடுக்கணும், அது ப்ராசஸ் பண்ணிவிட்டு என்ன அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில் என்ன ரிலேஷன் நம்ம கொடுத்தா ப்ராசஸ் வந்து கரெக்டான அவுட்புட்டை டெசைடு அவுட்புட் யூசர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த அவுட்புட்டை கொடுக்கணும். இதை தெளிவுபடுத்திக்கணும். இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது. என்ன இன்புட் கொடுக்க போகிறோம், என்ன அவுட்புட் கிடைக்க போகுது, அந்த இன்புட்டுக்கும் அவுட்புட் என்ன ரிலேஷன் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளமில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் எசென்ஷியல் டீட்டெயில்ஸ் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு அல்காரிதம் எழுதணும். என்ன டீட்டெயில்ஸ் வந்து எசென்ஷியலாக இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையில்லாத டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிடணும்னா ஒமிட் பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும். அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ஷன். ஒரு அல்காரிதம் எழுத போகிறோன்னா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராப்ளம்க்கு சால்வ் பண்ண அல்காரிதம் எழுத போகிறோம். அந்த அல்காரிதம் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு மற்றதை அப்படியே என்ன பண்ணிடுறோம், அவாய்ட் பண்ணிடுவோம். இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாததில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா நம்ம பர்ஃபெக்டாக அல்காரிதம் எழுதி முடிக்க முடியாது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அடுத்தது பார்க்கலாம். காம்போசிஷன் அப்படிங்கிறது வந்து அந்த கண்ட்ரோல் பார்க்குறோம் இல்லையா, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் ஃப்ளோ பார்த்தோம். கண்டிஷனை வந்து செக் பண்ணும். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த கண்ட்ரோல் ஃப்ளோவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கணும். அந்த நம்ம எழுதுகிற அல்காரிதம் எந்த ஸ்டேட்மெண்ட் இப்போதைக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத கரெக்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு பேர் கம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டீகம்போசிஷன். இந்த டீகம்போசிஷனில் என்ன பண்ணுவோன்னா நம்ம மெயின் ப்ரோக்ராம்ஸை என்ன பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸாக மெயின் அல்காரிதமாக என்ன பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு கடைசி நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணுவோம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் கூட நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அந்த சிலிண்டரோட ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கும் போது சின்ன 2 ஃபங்க்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன்ஸ் 2 டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணி தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதோடு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்காது. ஸோ நம்ம பிரித்து எழுதியாச்சு. திருப்பி அதை வந்து என்ன பண்ணணும், ரிலேட் பண்ணணும். 2 ஃபங்க்ஷனையும் ரிலேட் பண்ணால் தான் ஃபைனலாக நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கும். அது இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஃபங்க்ஷன் ஒர்க் ஆனிச்சுன்னா அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். அது உள்ளே போயிட்டு எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. டீகம்போசிஷன் அப்படிங்கிறது இதுதான் 4 அல்காரிதம் டெக்னிக்ஸ்.